ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீக்ஷிதம் சர்வபூத சுஹ்ருதம் தயாநிதிம் தேவராஜமதிராஜமாஸ்ரயே. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் சகல ஜீவாத்மாக்களினுடைய உஜ்ஜீவனத்திற்காக எத்தனையோ நிலைகளிலே சேவை சாதிக்கிறான். பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சைகள் என்று பெரியோர்கள் இதை 5 நிலைகளாக தெரிவிக்கிறார்கள். அந்த 5 நிலைகளிலும் அர்ச்சாவதாரம்ங்கிற அந்த நிலைக்கு பெரு ஏற்றம். ஆழ்வார்கள் அத்தனை பேரும் அர்ச்சா நிலையில் இருக்கிற வெம்பெருமானிடத்திலே மண்டி இருந்தனர். அவ்வெம்பெருமானை சேவித்து அனுபவித்து பல்லாண்டு பாடி எல்லா கைங்கரியங்களையும் செய்தனர். ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் ஈடுபட்டது அர்ச்சாவதார நிலை. சாஸ்திரங்களே எம்பெருமானுடைய 5 நிலைகளைப் பற்றி தெரிவிக்கின்றது. இதப்பூர்ணம் அதப்பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் உதிருச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே சர்வம் பூர்ணம் சஹோம் என்று தெரிவிக்கின்றன. அவ்வெம்பெருமான் எல்லா நிலைகளிலும் பரிபூர்ணனாக அனைத்து விதமான கல்யாண குணங்களோடு சேவை சாதிக்கிறான். ஆனாலும் பின்னானார் வணங்கும் சோதி என்று மிகவும் பொழிந்து பிரகாசமாய் அனைவருக்கும் இன்னாரிணையாருங்கிற வேறுபாடில்லாமல் அனைவருடைய கண்களுக்கும் இலக்காகி சேவை சாதிக்கின்ற நிலை என்பது அது அர்ச்சாவதார நிலை. அப்படிப்பட்ட அந்த அர்ச்சாவதாரத்திலே எம்பெருமான் பல க்ஷேத்திரங்களிலே கோயில் கொண்டு சேவை சாதிக்கிறான். முக்கியமாக பெரியோர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே கோயில், திருமலை, பெருமாள் கோவில், திருநாராயணபுரம் என்று 4 க்ஷேத்திரங்களை கொண்டாடுவார்கள். கோயில் என்பது திருவரங்கம் பெரிய கோயில். ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரோடு ஸ்ரீ பெரிய பெருமாள் நம்பெருமாள் அற்புதமா பொங்கோதம் சூழ்ந்த புவனியம் விண்ணுலகும் அங்காதும் சோலாமே ஆழ்கின்ன எம்பெருமான் செங்கோளுடைய திருவரங்கச் செல்வன் என்று ஆழ்வார்கள் கொண்டாடுமா போலே வெம்பெருமான் சேவை சாதிக்கின்ற அற்புதமான திவ்ய க்ஷேத்திரம் திருவரங்கம். அனைத்து திவ்யதேசங்களுக்கும் மூலமாய் வேர்பற்றாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரதானமான திவ்ய க்ஷேத்திரம் திவ்ய தேசம். இதற்கு அடுத்தது திருமலை, திருவேங்கடம், ஏழுமலை, சப்தகிரி என்றெல்லாம் கொண்டாடப்படுகின்ற அற்புதமான திவ்ய தேசம் திருவேங்கடமுடையான் திருமலையப்பன் மலையப்ப சுவாமி சேவை சாதிக்கின்ற அற்புதமான க்ஷேத்திரம். இதற்கு அடுத்தது பெருமை கொண்டிருக்கிற ஒரு திவ்ய தேசம் 3ஆவதாக கூறப்படுவது எது என்றால் அது பெருமாள் கோவில். திருக்கச்சி, அத்தியூர், ஹஸ்திகிரி, வேழமலை என்றெல்லாம் கொண்டாடப்படுகிற காஞ்சிபுரம் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரோடு பேரருளாள பெருமாள் சேவை சாதிக்கின்ற அற்புதமான திவ்ய க்ஷேத்திரம் அதுவே பெருமாள் கோயில் என்று கொண்டாடப்படுகிறது. பேரருளாள பெருமாள் அவ்வெம்பெருமான் சேவை சாதிக்கின்ற இடம். அந்த பேரருளாள பெருமாள் கோவில் என்பதே சுருக்கமாய் பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. பெருமாள் கோவில்னு சம்பிரதாயத்திலே ஆச்சாரியர்கள் கூறினார்கள்னு சொன்னால் அது முக்கியமாய் காஞ்சிபுரம் ஸ்ரீ பெருந்தேவி நாயிகா சமேத ஸ்ரீ பேரருளாள பெருமாள் எழுந்தருளியிருக்கின்ற திவ்ய ஆஸ்தானம் அந்த சந்நிதியையே குறிப்பார்கள். இந்த திவ்ய க்ஷேத்திரம் 3ஆவது முக்கியமான திவ்ய தேசமாக கொண்டாடப்படுகின்றது. அப்படிப்பட்ட இந்த பெருமாள் கோவிலிலே வையம் கண்ட வைகாசி திருநாள், வைகாசி பிரம்மோத்சவம் என்பது வெகு விமரிசையாய் ரொம்ப சிறப்போடு கொண்டாடப்படுகிறது. வையத்தில் இருக்கிற அத்தனை பேரும் திரண்டு வந்து இந்த உற்சவத்திலே பங்கு கொண்டு எம்பெருமானை சேவித்து பல்லாண்டு பாடுபவர்கள். ஜெய விஜயீ பவா என்று அத்தனை பெரியோர்களும் இவ்வெம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகின்ற அற்புதமான சமயம் இந்த வையம் கண்ட வைகாசி திருநாள். குரு பரம்பரை முதலான சம்பிரதாய வரலாற்று நூல்களிலேயே இந்த உற்சவத்தினுடைய வைபவம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. பல ஆச்சாரியர்களும் நேரே இந்த உற்சவத்திலே பங்கு கொண்டு சேவித்து கைங்கரியம் செய்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. ரொம்ப பிராச்சீனமாய் பழைய காலம் நெடுங்காலமாக இந்த உற்சவம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்வாண்டு வையம் கண்ட வைகாசி பிரம்மோத்சவம் ஸ்ரீ பேரருளாள பெருமானுடைய பிரம்மோத்சவம் இன்று தொடங்கி ரொம்ப சிறப்பாக நடக்க இருக்கிறது. இன்று விடியற் காலை துவஜாரோகண உற்சவம். கருட கொடி, கருட துவஜம் அதை துவஜஸ்தம்பத்தினுடைய உயரத்திலே ஏற்றி தேவர்கள் தேவலோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அறிவிப்பு செய்யப்படுகிறது. அதே போல மண்ணுலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த உற்சவத்திற்கு திரண்டு வர வேண்டும். இதோ இங்குதான் எம்பெருமான் உற்சவம் கண்டருள இருக்கிறார், இந்த இடத்துல தான் பெருமாள் எழுந்தருள இருக்கிறார் என்பதை அறிவிப்பதற்காக
கருடக் கொடி, அந்த கருடாழ்வார் உருவம் பதித்திருக்கிற அற்புதமான ஒரு கொடியை, துவஜஸ்தம்பம், அதற்குன்னு இருக்கிற அந்த கொடி மரத்தினுடைய உச்சியிலே ஏற்றி இந்த விழா சிறப்பாக தொடங்குகிறது என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தும் அற்புதமான உற்சவம் துவஜாரோகண உற்சவம். இதற்கு முன்னமேயே பூர்வாங்கமாக சில உற்சவங்கள் நடத்தப்பெறும். நேற்றைய தினம் ஆழ்வார் திருநாள் என்ற உற்சவம், அதாவது சேனாபதி ஆழ்வார், சேனை முதன்மையார் விஸ்வக்சேனர், அவர் இந்த எம்பெருமானுடைய பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற வேண்டும், அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி நடைபெற்றிருக்கிறது என்பதை மேற்பார்வை பார்ப்பதற்காக அந்த பெரிய ராஜ வீதிகளிலே சேனை முதலியார் புறப்பாடு கண்டருளி எழுந்தருளுவார். எல்லா இடங்களும் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை மேற்பார்வையிடுவதற்காக எழுந்தருளுகிற உற்சவம் இது ஆழ்வார் திருநாள் உற்சவத்தன்று நடைபெறும். அதற்கும் முன்னமேயே அங்குரார்ப்பண உற்சவம் என்பது நடைபெறும். இந்த பிரம்மோற்சவ சமயத்திலே 2 வேளைகளிலும் யாகசாலையிலே அந்த பிரம்மோற்சவத்திற்கு அங்கமாக யாகங்கள் நடத்தப்பெறும். பாஞ்சராத்திர ஆகமத்திலே கூறப்பட்டபடி அந்த உற்சவத்தினுடைய தொடர்பிலே அந்தந்த வேளைகளிலே யாகங்கள், ஹோமங்கள் நடத்தப்பெறும். அதற்காக யாக வேதி அது நன்றாக அமைக்கப்பட வேண்டும். மேலும் பாலிகை சேர்த்து, நவதானியங்களை சேர்த்து அது முளைவிட்டு வளர வேண்டும். அதுதான் ஒரு மங்களமான காரியத்துக்கு அடையாளம். இப்போ மேற்கொண்டு இந்த உற்சவம் எந்த தடைகளும் இல்லாமல் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த நவதானியங்களை எல்லாம் உயர்ந்த புற்று மண்ணிலே சேர்த்து அது முளைவிட்டு வளருவதற்கு தீர்த்தம் சேர்த்து மந்திரபூர்வமாக தேவர்களை எல்லாம் அதிலே ஆவாகனம் செய்வார்கள். இதற்காக அந்த புற்று மண்ணை சேகரித்து எடுத்து வருதல். ஸ்ரீ பேரருளாளப் பெருமாளுடைய சந்நிதி பிராகாரத்திலே சுவாமி நம்மாழ்வாருக்கென்று அற்புதமான சந்நிதி அமைந்திருக்கிறது. அங்கே அழகான நந்தவனம் அமைந்திருக்கிறது. அந்த நந்தவனத்திலே திருத்துழாய் செடி, அதன் அருகே இருக்கிற உயர்ந்த புற்று மண்ணை சேகரித்து எடுத்து கொண்டு வந்து அதிலே பூமி தேவியை ஆவாகனம் செய்வார்கள். அந்த பூமி தேவியை பற்றி வேதங்களில் கூறப்படுகிற அந்த சூக்தங்கள், அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி பூதேவியை ஆவாகனம் செய்து அதற்கு பிற்பாடு நவதானியங்களை சேர்த்து அந்த அங்குரார்ப்பண உற்சவம் அது சிறப்பாக நடத்தப்பெறும். இதற்கு முன்தினம் செல்வர் கூத்து உற்சவம் என்பது நடைபெறும். ஸ்ரீ தேவாதிராஜ பெருமாள், பேரருளாளப் பெருமாள் மூலமூர்த்தியாக வேழமலைக்கு மேலே கர்ப்பகிரகத்திலே சேவை சாதிக்கிறார். அந்த கர்ப்பகிரகத்திலேயே சிறிய திருமேனிகளோடும் அவ்வெம்பெருமான் சேவை சாதிக்கிறார். அதிலே ஒரு திருமேனிக்கு செல்வர் என்று திருநாமம். இந்த செல்வராகிற எம்பெருமான் தினமுமே காலை மாலை 2 வேளைகளையும் உள் பிராகாரத்திலே சிறிய பல்லக்கிலே புறப்பாடு கண்டருளுவார். அங்கிருக்கிற அஷ்டதிக் பாலகர்கள் அந்த பிராகாரத்திலே இருந்து கொண்டு கோவிலை ரட்சிக்கின்ற அந்த தேவதைகளுக்கு பெருமாள் தினமுமே சேவை சாதித்து தம்முடைய பிரசாதத்தை அவர்களுக்கு வழங்குவார். இது பலி சாதித்தல் என்று தெரிவிக்கப்படும். தற்பொழுது பேரருளாளப் பெருமாளுடைய பிரம்மோற்சவம் தொடங்குகிற இந்த சந்தர்ப்பத்திலே இனி இந்த உற்சவத்திலே இந்த பொறுப்பை சக்கரத்தாழ்வார் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் தினமுமே காலை மாலை 2 வேளைகளையும் புறப்பட்டு வந்து பெருமானுடைய பிரசாதத்தை இந்த தேவதைகளுக்கெல்லாம் வழங்குவார். ஆக செல்வராகிற எம்பெருமான் பிரம்மோற்சவத்திலே ஓய்வு பெறுகிறார். அதை வெளிப்படுத்தும் விதமாக பிரம்மோற்சவத்தினுடைய தொடக்கத்திற்கு 3 தினங்கள் முன்பாக சிறப்பான புஷ்ப பல்லக்கு அது நன்றாக அலங்கரிக்கப்பட்டு அந்த புஷ்ப பல்லக்கிலே எம்பெருமான் உள்பிராகார புறப்பாடு கண்டருளுகிறான். நறுமணமிக்க புஷ்ப மாலைகளை சாத்திக் கொண்டு வான வேடிக்கைகள் அதையெல்லாம் எம்பெருமான் ரசித்து கொண்டு உள்புறப்பாடு கண்டருளி நிறைய புனகங்களையெல்லாம் கண்டருளி அனைவரையும் கட்டாட்சிக்கிறான். இதுவே செல்வர் கூத்து உற்சவம். இதற்கு பிற்பாடு ஆழ்வார் திருநாள் உற்சவம், அது நேற்றைய தினம். அதற்கு பின் இன்று காலை துவஜாரோகண உற்சவம். அதற்கு பிற்பாடு எம்பெருமான் உயர்ந்த புஷ்ப மாலைகளையெல்லாம் சாத்திக் கொண்டு சிறந்த அந்த சப்பரம் என்னும் வாகனத்திலே எழுந்தருளுகிறார். உயர்ந்த மண்டபம் போன்ற அமைப்பு, தங்கச் சப்பரம், 4 தூண்களோடு மேலே விதானம் கட்டப்பட்டு அதற்கு கீழே எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி உபய நாச்சிமார்களோடு பேரருளாளப் பெருமாள் கம்பீரமாக சேவை சாதிப்பார். தாமே அனைத்து அரசர்களுக்கும் அரசனாய், அத்தனை தேவர்களுக்கும் தேவனாய், தேவாதி ராஜனாய் எம்பெருமான் சேவை சாதிப்பார். உயர்ந்த திவ்யாபரணங்களையெல்லாம் சாத்திக் கொண்டு நறுமணம் மிக்க செண்பகம், மல்லிகை முதலான அந்த புஷ்பங்களாலே தொடுக்கப்பட்ட மாலைகளையெல்லாம் எம்பெருமான் சாத்திக் கொண்டு வீதியார எழுந்தருளுகிறார்.
தன்னுடைய சன்னதியிலிருந்து 5 மைல் தூரம் புறப்பாடு கண்டருளுகிறார். நேரே பெரிய காஞ்சிபுரத்தில் இருக்கிற கங்கை கொண்டான் மண்டபம் என்னும் அந்த மண்டபத்திலே சிறிய திருவடி ஹனுமான் அவர் சேவை சாதிப்பார். அந்த ஹனுமானை கட்டாட்சித்து அங்கே சற்று நேரம் ஓய்வெடுத்து கொண்டு மீண்டும் புறப்பட்டு பெரிய ராஜவீதிகளிலே வந்து சன்னதிக்கு எழுந்தருளி விடுவார். பின்னர் வாகனத்திலிருந்து களைந்து திரு கண்ணாடி அறையை நோக்கி எழுந்தருளுவார். அது ஏகாந்த சேவை என்று சொல்லப்படும். எந்தவிதமான புஷ்பமோ மாலைகளோ இல்லாமல் அந்த திவ்யா ஆபரணங்களோடு மட்டும் எம்பெருமான் சேவை சாதித்து கொண்டு நிதானமாக திரு கண்ணாடி அறையை நோக்கி எழுந்தருளுவார். கும்பஹாரதி, அந்த உயர்ந்த கடா தீபம், அது எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படும். எந்தவிதமான கண்ணச்சில் திருஷ்டி தோஷம் இல்லாமல் எல்லா விதமான மங்களங்களும் பெருமானுக்கு ஏற்பட வேண்டும் என்று அந்த ஹாரதி செய்யப்பட்டு பெருமான் உள்ளே எழுந்தருளுகிறான். திரு கண்ணாடி அறைக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் திரு அபிஷேக மண்டபம். அவ்விடத்திலே திருமஞ்சன உற்சவம் அது நடைபெறும். பெரிய வாகனங்களிலே பெரிய மாலைகளை சாத்திக் கொண்டு நீண்ட நேரம் வீதியிலே எழுந்தருளின அவ்வெம்பெருமானுடைய சிரமம் அதெல்லாம் தீருவதற்காக அவ்வெம்பெருமானுக்கு சுகமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக திருமஞ்சன உற்சவம் அது சிறப்பாக நடத்தப்பெறும். அதன் இறுதியிலே சஹசிரதாரை திருமஞ்சனம். எம்பெருமான் சந்தன காப்பை சாத்திக் கொள்ளுவார். திருத்துழாய் மாலைகளை அணிந்து கொண்டு சேவை சாதிப்பார். அப்பொழுது 1000 தாரைகள் ஓட்டைகள் இருக்கிற அந்த தாம்பாளத்தை உயரப்பிடித்து அதிலே நறுமணம் மூட்டி அந்த தீர்த்தத்தை சேர்ப்பார்கள். அது எம்பெருமானுடைய சிரசிலிருந்து அவருடைய திருவடி வரைக்கும் அப்படி தாரையாக விழுந்து அவரை வருடிக்கொண்டு கீழே விழும். அதுதான் சஹசிரதாரை திருமஞ்சனம். இது முடிந்த பிற்பாடு எம்பெருமானுக்கு மெல்லியதான வஸ்திரத்தை சாத்தி நறுமணம் மிக்க புஷ்ப சரங்களை சார்த்துவர்கள். பின்னாடி எம்பெருமான் அந்த திருக்கண்ணாடி அறையில சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்வார். அதற்கு பிற்பாடு மாலை பேரி தாடன உற்சவம். எம்பெருமானுடைய பிரம்மோற்சவத்திற்காக தேவர்களையெல்லாம் ஆஹ்வானம் செய்வது, அதுதான் இந்த பேரி தாடன உற்சவம். பேரி வாத்தியத்தை அடித்து அதன் மூலமாக இப்போ அனைவருக்கும் அறிவிப்பு செய்யப்பட்டு இப்போ அனைவரும் திரளாக இவ்விடத்தில் இருந்து கொண்டு இனி இந்த எம்பெருமானுடைய உற்சவத்தை சிறப்பாக நடத்தி தர வேண்டும். எந்த விதமான விக்னங்களும் இல்லாமல் தடைகளும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நடைபெற வேண்டும். பெருமானுக்கு எல்லா விதமான மங்களங்களும் ஏற்பட வேண்டும். எப்பொழுதும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு எல்லா அடியவர்களும் சூழ்ந்திருந்து பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று அந்த பிரார்த்தனையோடு நடத்தப்பெறுவதுதான் இந்த உற்சவம். பின்னர் எம்பெருமான் வாகன மண்டபத்தை நோக்கி எழுந்தருளுகிறார். அந்த வாகன மண்டபத்திலே உயர்ந்த சிம்ம வாகனத்தின் பேரிலே மேலே ஆரோகணித்து எம்பெருமான் வீதியார புறப்பாடு கண்டருள்கிறான். ஆழ்வார் தெரிவிக்கும் பொழுது சிங்கமாய தேவதேவ என்று தெரிவிக்கிறார். உயர்ந்த தேவதேவனான எம்பெருமான் அன்றொரு கால் அந்த பிரஹ்லாதன்கிற சிறு குழந்தை அவர் கை காண்பித்து இதோ இங்கிருக்கிறார்னு காட்டின அந்த இடத்திலேயும் எம்பெருமான் தோன்றினான். நரஹரியாக, நரத்வம் மிருகத்வம், மனிதத்தன்மை சிங்கத்தன்மை என்ற இரண்டையும் அற்புதமாக கலந்து நிருசிம்ஹனாய் நரசிம்மனாய் அவ்வெம்பெருமான் தோன்றினான். தன்னுடைய மேன்மையும் பாராமல் அவ்வெம்பெருமான் இந்த நரத்தன்மை சிங்கத்தன்மை இரண்டும் கலந்திருக்கிற ஒரு வடிவு கொண்டு எம்பெருமான் அவதரித்தான்னு சொன்னால் இது எப்பேற்பட்ட கருணை, எப்படிப்பட்ட தயை, அதைத்தான் எம்பெருமான் வெளிப்படுத்துகிறான். மேலும் இன்னார் இணையாருங்கிற வேறுபாடு இல்லாமல் ஒரு சிறுவன் கூப்பிட்டாலும் அந்த இடத்திற்கு ஓடோடி வருவேன் என்று வந்து அந்த எம்பெருமான் ரட்சித்திருக்கிறான். மேலும் பிரம்மா கொடுத்த அந்த வரம் அதுவும் பழுதாகாமல் அவர் எப்படி வரம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வரத்திற்கு உட்பட்டவனாகவே அவதரித்து அந்த ஹிரண்யகசிப்புவை முடித்து அடியவர்களுக்கெல்லாம் அருள் புரிந்திருக்கிறான். அதையெல்லாம் வெளிப்படுத்துமா போலேதான் இன்றைய தினம் பேரருளாள பெருமாள் உயர்ந்த சிம்ம வாகனத்திலே எம்பெருமான் புறப்பாடு கண்டருளி வீதியார அத்தனை அடியார்களையும் குளிர கட்டாட்சிக்கிறார். ஸ்ரீ பேரருளாள பெருமாளின் வையம் கண்ட வைகாசி திருநாள் பிரம்மோற்சவத்திலே அடியவர்களான நாம் அனைவரும் பங்கு கொண்டு அவ்வெம்பெருமானுக்கு பல்லாண்டு பாட வேண்டும், மங்களாசாசனம் செய்ய வேண்டும். அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை நன்கு புரிந்து கொண்டால் அப்பொழுதுதான் அவ்வெம்பெருமானிடத்தில் பக்தி பெருகும். பக்தியினாலே தூண்டப்பட்டு கைங்கரியங்களை செய்வோம், பல்லாண்டு பாடுவோம். எம்பெருமானுடைய பெருமைகளை பல ஆச்சாரியர்களும் பல நூல்களிலே நமக்கு அருளி செய்துள்ளனர். அவற்றிற்குள்ளே ஸ்ரீ வரதராஜ பஞ்சாஷத் என்னும் ஸ்தோத்திர நூல் ரொம்ப அற்புதமான ஒரு நூலாக அமைந்திருக்கிறது. இந்த நூலை அருளி செய்தவர் சுவாமி வேதாந்தாச்சாரியர். இற்றைக்கு 750 ஆண்டுகளுக்கு முன்பாக காஞ்சிபுரம் அந்த க்ஷேத்திரத்திலே திருத்தன்கா என்கிற திவ்ய தேசம் விளக்கொளி எம்பெருமான், தீபப்பிரகாசர் எம்பெருமான் அவ்வெம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமானுடைய சந்நிதிக்கு அருகேயே
இவ்வாச்சாரியர் அவதரித்தார். புரட்டாசி மாத திருவோண நட்சத்திரத்திலே திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்தினாலேயே அவதரித்தார். ஸ்ரீ வேங்கடநாதன் என்னும் திருநாமத்தையே இயற்பெயராக கொண்டவர் இவ்வாச்சாரியர். பிற்பாடு ஆச்சாரியர்களுடைய கடாட்சத்தினாலே வடமொழி வேதம், திவ்ய பிரபந்தங்கள் அனைத்தையும் கற்று வேதாந்தாச்சாரியர் என்று கொண்டாடப்படுகிறார். இவ்வாச்சாரியர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளிடத்திலே மிகவும் ஈடுபட்டு எம்பெருமானுடைய பெருமைகள், எம்பெருமானுடைய இந்த பிரம்மோத்சவ சிறப்பு இதையெல்லாம் விவரிக்கும் விதமாக 50 ஸ்லோகங்களை அருளிச் செய்திருக்கிறார். அதுவே ஸ்ரீ வரதராஜ பஞ்சாஷத் என்று கொண்டாடப்படுகிறது. பஞ்சாஷத் என்றால் 50. ஸ்ரீ வரதராஜன் பெருந்தேவி தாயாரோடு எழுந்தருளியிருக்கிற பேரருளாளப் பெருமாள் அவ்வெம்பெருமானுடைய பெருமைகள் அனுபவமாக இந்த 50 ஸ்லோகங்களை அருளிச் செய்திருக்கிறார். அதையே துணையாக கொண்டு சுருக்கமாக அந்த ஸ்லோகங்களிலே எம்பெருமானுடைய பெருமைகள் எப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அனுபவிக்கலாம். இந்த நூலினுடைய தொடக்கத்திலே முதல் ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். த்விரத சிகரி சீம்னா சத்மவான் பத்மயோனேஹே துரகசவன வேத்யாம் ஷ்யாமலோ ஹவ்யவாஹா கலஷஜலதி கன்யா வல்லரி கல்பஷாக்கி கலயது குஷலம் நக கோபி காருண்ய ராஷிஹி என்று தெரிவிக்கிறார். கோபி காருண்ய ராஷிஹி, மிகவும் விலக்ஷணமான எம்பெருமான் கருணை என்னும் அந்த குணத்திற்கு இருப்பிடமாக இருப்பவர். உலகத்திலே பலருக்கும் கருணை குணம் இருக்கும். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அது இயற்கையாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அவர்களிடத்தில் கருணைங்கிறது முழுமையாக இருக்குமா என்றால் அப்படியும் இருக்காது. ஆனால் தேவப்பெருமாளிடத்துல தான் கருணைங்கிற குணம் இயற்கையாகவே முழுமையாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருப்பவர் பேரருளாளன் என்றுதானே பெருமானுக்கே திருநாமம். அருள் என்பதே கருணை. அதைத்தான் இவ்விடத்தில் காருண்ய ராஷிஹி, கருணைங்கிற அந்த குணம் முழுவதுமாக இவரிடத்தில் குடிகொண்டிருக்கிறது. அந்த கருணைக்கு ஒரு உருவம் கொடுத்தால் அவரே தேவப்பெருமாள். த்விரதசிகரி சீம்னா சத்மவான். த்விரதசிகரி என்பதுதான் வேழமலை, ஹஸ்திகிரி, அத்திகிரி என்று தமிழிலே கூறப்படுகிறது. அத்தி என்றால் யானை, ஹஸ்தி என்றாலும் யானை, த்விரத என்றாலும் யானை. அந்த யானை அதுவே மலையாக அமைந்து பெருமானுக்கு தொண்டு புரிகிறது. திங் நாகங்கள் என்று இந்த உலகத்திலே அண்டத்திலே அந்தந்த திக்கிலே 8 யானைகள் நின்று கொண்டு இந்த ஜெகத்தையெல்லாம் காக்கிறதாம். அப்படிப்பட்ட யானைகள் ஒன்று சேர்ந்து இவ்விடத்திலே மலையாக நின்று கொண்டு எம்பெருமானுக்கு தொண்டு புரிகின்றன. அல்லது தேவலோகத்து யானை, இந்திரனுடைய வாகனமான அந்த ஐராவத யானை, அதுவே இவ்விடத்திலே எம்பெருமானுக்கு தொண்டு புரிகின்றது என்றும் பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். த்விரதசிகரி சீம்னா சத்மவான், அந்த யானை மலையினுடைய உச்சி பகுதி, அதையே எம்பெருமான் தமக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கிறார். எதனாலே அவ்விடம் அவருக்கு இருப்பிடமானது அதைத்தான் மேலே விவரிக்கிறார். பத்மயோனேஹே துரகசவன வேத்யாம் ஷ்யாமலோ ஹவ்யவாஹா. ஷ்யாமலோ ஹவ்யவாஹா என்றால் கருப்பு நிறத்தில் இருக்கிற கொழுந்து விட்டு எரிகிற அக்னி. பொதுவாக அக்னி, நெருப்பு என்றால் அது தகதகக்கிற மஞ்சள் நிறத்தோடு இருக்கும். ஆனால் இவ்விடத்திலே கருமை நிறம் கொண்ட அக்னி என்று தெரிவிக்கப்படுகிறது. அவர் யாருன்னா தேவப்பெருமாள், காருண்ய ராஷி, பேரருளாளனாவர் எம்பெருமானே இவ்விடத்திலே கருமை நிறம் கொண்ட அக்னியாக சேவை சாதிக்கிறான். மேகங்கள் தம்மிடத்தில் அந்த நீரை முழுவதுமாக கொண்டிருந்தால் இப்போ கார் மேகமாக கருப்பு நிறம் கொண்டதாக இருக்கும். அதை போல எம்பெருமான் வள்ளல் தன்மையோடு கூடியிருக்கிறான். அனைவரையும் எப்படி அருளலாம் என்றே காத்து கொண்டிருக்கிறான். கருணை என்னும் அந்த குணத்திற்கு ஒரே இருப்பிடமானவன். ஆகவே அவன் கருமை நிறம் கொண்டவனாக சேவை சாதிக்கிறான். அதனாலே கருமை நிறம் கொண்ட அக்னி என்றே தெரிவிக்கிறார். ஏன் எம்பெருமான் அக்னியாக சேவை சாதிக்கிறார்னா, பிரம்மா நான்முகன், பத்மயோனிஹி என்றால் தாமரையை இருப்பிடமாக கொண்டிருப்பவன், தாமரையிலிருந்து பிறந்தவன். பெருமானுடைய திருநாபி கமலம் உந்தி தாமரையிலிருந்து தானே பிரம்மா தோன்றினார். அவர் இந்த க்ஷேத்திரம், இந்த சத்தியவிரத க்ஷேத்திரம் என்று கொண்டாடப்படுகிற இந்த பெருமாள் கோவில், இந்த திவ்ய தேசத்திலே உயர்ந்த அஸ்வமேத யாகத்தை செய்தான். எம்பெருமான சேவிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு அதையே பயனாக கொண்டதாய் இந்த உயர்ந்த அஸ்வமேத யாகத்தை செய்தான். அப்பொழுது எம்பெருமான் அந்த யாகத்தீயிலேயே பெருமான் வழிபட்டார். யாக தீ நெருப்புக்கு நடுவில் எம்பெருமான் தோன்றி அந்த நெருப்பையே கருமை நிறம் கொண்ட நெருப்பாக மாற்றிவிட்டார் போலும். எம்பெருமானே அந்த கருமை நிறம் கொண்ட நெருப்பாகவே சேவை சாதிக்கிறார். அதைத்தான் பத்மயோனேஹே துரகசவன வேத்யாம். நான்முகன் பிரம்மா அவர் இயற்றிய அந்த அஸ்வமேத யாகம், அந்த யாக வேதிகை, அந்த யாகஸ்தலம், அவ்விடத்திலேயே யாக குண்டத்திலிருந்தே எம்பெருமான்
தோன்றினான், அவதரித்தான், சேவை சாதித்தான். ஆகவே துரகசவண வேத்யாம் ஷியாமலோ ஹவ்யபாக கலசஜலதி கன்யா வல்லரி கல்பஷாகி. எம்பெருமான் இத்தனை அருளோடு இந்த நான்முகனுக்கு கட்டாட்சித்திருக்கிறான், அவதரித்திருக்கிறான்னு சொன்னால் அதற்கு என்ன காரணம்னா, இதோ கூடவே நாய்ச்சியார் எழுந்தருளி இருக்கிறாரே. கலசஜலதி கன்யா, திருப்பார்கடல், அந்த திருப்பார்கடலிலிருந்து அவதரித்து பெருமானை கடிவனம் புரிந்து கொண்டிருக்கிறாள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார், பெரிய பிராட்டியார். விசேஷித்து இந்த திவ்ய கஷேத்திரத்திலே ஸ்ரீ பெருந்தேவி நாயகியாகவே அந்த பிராட்டி சேவை சாதிக்கிறார். அந்த பிராட்டி கன்யா வல்லரி கல்பஷாகி. பிராட்டியும் பெருமானும் சேர்ந்திருப்பது எவ்வளவு அழகாக அமைந்திருக்கிறதுன்னா, ஒரு அழகான கற்பக மரம், அதை ஒரு கொடி சுற்றி கொண்டு படர்ந்திருக்கிறது. இப்போ பிராட்டி தான் கொடி போன்றவள். அந்த எம்பெருமான் கற்பக மரம் போலே நன்கு பனைத்து அழகான 4 திருத்தோள்களோடு எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். உயர்ந்த அந்த கற்பக மரத்தை சுற்றி கொண்டிருக்கிற கொடி போலே இந்த பெருந்தேவி நாச்சியார் சேவை சாதிக்கிறார். கலசஜலதி கன்யா வல்லரி கல்பஷாகி கலயது குஷலம் நஹா. இப்பொழுது நம் அனைவருக்கும் குஷலம் கலயது, எம்பெருமான் அருளை பொழியட்டும், க்ஷேமத்தை நம் அத்தனை பேருக்கும் அருளட்டும் என்று இந்த ஸ்தோத்திரத்திலே வேதாந்தாச்சாரியர் தேவப்பெருமாளை பிரார்த்திக்கிறார். இதற்கு அடுத்த ஸ்லோகம் யஸ்யானுபாவம் அதிகந்து மசக்னுவந்தஹ முஹ்யந்தி அபங்குரதியோ முனிசார்வபௌமாஹ தஸ்யைவதே ஸ்துதிஷு சாஹசமஷ்ணுவானஹ க்ஷந்தவ்ய ஏஷ பவதா கரிசைலநாத என்று தெரிவிக்கிறார். இதோ இந்த எம்பெருமானுடைய ஸ்தோத்திரம் என்று இதை தொடங்கி இருக்கிறேனே, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! வேதங்கள், சாஸ்திரங்கள் அதுவே பெம்பெருமானுடைய குணங்களை பேசலாம் என்று தொடங்கித்து யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா என்று மனதால் கூட பெம்பெருமானுடைய குணம் இப்படிப்பட்டது என்று முழுமையாக அனுபவித்து கூற முடியாது. அந்த எம்பெருமானுடைய குணத்தை மனதாலேயே தெரிந்து கொள்ள முடியாதுன்னு சொன்னால் அப்போ வாக்கினாலே பேசி முடிக்க முடியுமா? அப்படிப்பட்ட வெம்பெருமான் சாஸ்திரங்களினாலேயே இப்படிப்பட்டவன்னு கூற முடியாத வெம்பெருமானை இதோ நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன், எம்பெருமானுடைய பெருமைகளை சொல்லுகிறேன்னு தொடங்கி இருக்கிறேனே, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே வெளிப்படுத்துகிறார். யஸ்யானுபாவம் அதிகந்தும் அசக்னுவந்தஹ முஹ்யந்தி அபங்குரதியோ முனிசார்வபௌமாஹ. முனிசார்வபௌமர்கள்னா முனிவர்களுக்குள்ளே உயர்ந்தவர்கள், சிரேஷ்டர்கள். வைகுந்த தமரரும் முனிவரும் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். வைகுந்தத்தில் இருக்கிற நித்தியசூரிகள், முக்தர்கள், அவர்கள்லாம் தடையற்ற அறிவுடையவர்கள். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதுதான் அறிவு மழுங்குகிறது, வைகுந்தத்தில் இருக்கும் பொழுது அப்போ அறிவே மழுங்காது. அப்படிப்பட்ட சிறந்தவர்கள். மேலும் இந்த உலகத்தில் இருக்கிற சிறந்த பிரம்ம ஞானிகள், இவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தாலும் பெருமானுடைய பெருமை இவ்வளவு என்று அறிந்து கொண்டு அதை பேசுவது என்பது ஆகவே ஆகாது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை தஸ்யைவதே ஸ்துதிஷு சாஹசம் அஷ்ணுவானஹா க்ஷந்தவ்ய ஏஷ பவதா கரிசைலநாத. ஏ கரிசைலநாதனே, தேவாதிராஜனே, என்னை க்ஷமித்தருள வேண்டும். உம்முடைய பெருமையை அந்த சிறந்த வித்வான்கள், நித்தியசூரிகள் அவர்களாலேயே பேசி முடிக்க முடியவில்லை. தனக்கும் தன் தன்மை அறிவறியான் என்று ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். எம்பெருமானே தம்முடைய பெருமையை இப்படிப்பட்டது, இவ்வளவு என்று தெரிந்து கொண்டிருக்கிறானா என்றால் அவருக்கும் அது தெரியாதாம். சாஸ்திரங்களும் அவ்வெம்பெருமானுடைய பெருமையை பேச முடியவில்லை என்று தெரிவித்து விட்டன. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பெருமைகளை சொல்லி ஸ்துதிக்கிறேன் என்று தொடங்குகிறேனே, இது எவ்வளவு பெரிய சாகசமான காரியம், முட்டாள்தனமான காரியம். அதற்கு எம்பெருமான் பொறுத்தருள வேண்டும், க்ஷமித்தருள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே விண்ணப்பித்து பிரார்த்திக்கிறார். மேலே அடுத்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார், ஜானன் அநாதி விஹிதான் அபராத வர்கான் ஸ்வாமின் பயாத் கிமபி வக்துமஹம் ந சக்தஹ அவ்யாஜ வத்சல ததாபி நிரங்குஷம் மாம் வாத்சல்யமேவ பவதோ முகரி கரோதி. ஸ்ரீ தேவப்பெருமாளை ஸ்துதிப்பது ரொம்ப சாகசமான காரியம் என்று தெரிவித்த வேதாந்தாச்சாரியர் அத்தோடு தம்முடைய ஸ்துதியை நிறுத்தி கொள்ளவில்லை, மேலும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அதற்கு என்ன காரணம் என்பதைத்தான் இந்த 3வது ஸ்லோகத்திலே வெளிப்படுத்துகிறார். பெருமானே, அடியேன் இதற்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மங்களாக பல பாபக்கிரியைகள், கர்மங்களை செய்து சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பயம் என்னை பீடித்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பாப கர்மங்களை செய்ததினாலே என்ன அதோ கதியை அடைந்து என்ன துக்கங்களையெல்லாம் அனுபவிக்கப் போகிறேனோ, எப்படி பரிபவப்பட போகிறேனோ என்கிற அந்த பயம் பீடித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தாழ்ந்தவனான அடியேன் எப்படி உம்முடைய பெருமையை பேச இயலும்?
நீரோ மிகவும் உயர்ந்தவர், பாபங்களுக்கு எதிர்தட்டாய் இருப்பவர். அப்படிப்பட்ட உம்மை நான் எப்படி ஸ்துதிக்க முடியும் என்று சிந்தித்தேன். அதே சமயத்திலே ஸ்ரீ பேரருளாளப் பெருமாள் அவர் எப்படி இருக்கிறார்னா, அவ்வியாஜ வத்சல, இயற்கையிலே அன்பு கொண்டிருப்பவன், எவ்வுயிர்க்கும் தாயாய் தந்தையாய் என்று அவ்வெம்பெருமான் அனைவருக்கும் மாதாபிதாவாக இருந்து ரட்சிக்கிறான். தாய் பசுவுக்கு தன்னுடைய கன்றுனிடத்தில் இருக்கிற அந்த அன்பு அதுவே வாத்சல்யம். அதைப்போல எம்பெருமான் நம்மிடத்திலே மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறான். தாய் பசு தன்னுடைய கன்று குட்டியினிடத்தில் இருக்கிற அந்த குற்றங்கள் தோஷங்களை இனிமையாக கொண்டு தன் நாக்கினாலேயே சுத்தப்படுத்தி அந்த கன்று குட்டியை ரட்சிக்கிறது. அதே போல இப்ப எம்பெருமான் தம்முடைய அந்த வாத்சல்ய குணத்தை அடியனிடத்தில் காட்டி அடியனிடத்திலிருந்து இந்த ஸ்தோத்திர நூலை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று தெரிவிக்கிறார். இப்ப வாத்சல்யம்னா குற்றத்தையே குணமாக கொண்டு அருளுதல். அதே போல இப்போ வேதாந்தாச்சாரியர் தம்மிடத்துல அனைத்து குற்றங்களும் இருக்கின்றன, ஆனாலும் பெருமான் என்னை கட்டாட்சித்து என்னுடைய குற்றங்களையே இனிமையாக கொண்டு இனி இந்த வேதாந்தாச்சாரியர் மூலமாக நம்முடைய பெருமகள் வெளிவரட்டும், இவரும் நம்மை ஸ்துதித்து பயன் பெறட்டும் என்று கட்டாட்சிக்கிறார். அதனாலேயே இனி மேற்கொண்டு ஸ்லோகங்களை செய்கிறேன் என்று வேதாந்தாச்சாரியர் இந்த ஸ்தோத்திரத்திலே விண்ணப்பிக்கிறார். இப்படி இயற்கையிலே அன்பு கொண்டிருக்கும் தேவப்பெருமாள் இந்த பிரம்மோத்சவத்தில வீதியார எழுந்தருளுகிறார். நாமும் அந்த எம்பெருமானை சேவித்து பல்லாண்டு பாடுவோம். மேற்கொண்டு வேதாந்தாச்சாரியர் இந்த தேவப்பெருமாளுடைய குணங்களை எப்படி வெளியிடுகிறார் என்பதையும் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.